ஹலோ மக்களே, பொங்கல் சீரிஸில் 3வது வீடியோ. இன்றைக்கி ஒரு பொங்கல் ஒரு வடை சாப்பிட்டு நம்ம ரிவ்யூ போட போகிறோம். அதுக்கு நம்ம வந்திருக்க இடம் தான் A2B. ஸ்வீட் ஸ்டாலாக இருந்து எப்போ ரெஸ்டாரண்ட்டாக மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம போகிற முக்கியமான ஸ்பாட்ஸ்லாம் ஒரு A2B ரெஸ்டாரண்ட் இருக்கும். கூட்டம் அவ்வளோ பெருசாக இல்லைங்க, பட் வேளச்சேரி பிரான்ச்சில் செம்மையான கூட்டம் இருக்கும். ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரிய வரும். வெறும் நான் மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு பொங்கல் அண்ட் வடை ஆர்டர் பண்ணியாச்சு. இவங்க கீ பொங்கல்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பேரன் நம்மளுக்காக பொங்கல் கொண்டு வராரு. ஸோ ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ண பொங்கல், வடை அண்ட் அது கூட சாம்பார், சட்னி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த பொங்கலுடைய குவான்டிட்டி பார்க்கும்போது மற்ற ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடும்போது இந்த குவான்டிட்டி கம்மியாக தான் ஃபீல் ஆகுது. பட் சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு பத்துச்சா இல்லையா அப்படின்றது தான் இங்கே மேட்டர். ஓகே, இம்பார்ட்டண்ட்டான சம்பவத்துக்கு வருவோம். பொங்கலோடைய கன்சிஸ்டன்சி எனக்கு நல்லாவே இருந்துச்சு. அண்ட் வடையோட சைஸ் தான் எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் தடிமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க கொடுத்த இந்த தேங்காய் சட்னியும் கார சட்னியும் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. அந்த சாம்பாருடைய கலரை பார்க்கும்போது ஒரு பெங்களூர் ஸ்டைல் உடுப்பி சாம்பார் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த குவான்டிட்டி தான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இந்த கரகாட்டக்காரன் படத்தில் வர மாதிரி, இந்த ஒரு வெத்தலை இந்த ஒரு பாக்குக்கு இவ்வளோ பெரிய சுண்ணாம்பு டப்பாவா அப்படின்னு. இந்த பொங்கலில் மிளகு, சீரகம், அது போக இஞ்சி அண்டு நெய்யெல்லாம் போட்டு தரமான பொங்கலாகவே இருந்துச்சு. பிரியாணிக்கு எப்படி பீஸு முக்கியமோ பொங்கலுக்கு அப்படி கேஷ்யூ முக்கியம். எனக்கு ஒரு 3 பீஸு கேஷ்யூ நட் கிடச்சிது. வாய் பொங்கல் சாப்பிட்டதும் அப்படியே எனக்கு ஒரு ஆஹா ஓஹோ அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் எனக்கு எதுவும் வரலை. ஒரு ஆவரேஜான பொங்கல்னே சொல்லலாம். பொங்கல் மட்டுமே ஒரு சின்ன குவான்டிட்டி சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு ஒரு ஃபுல்லான ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பொங்கலுக்கு பெஸ்ட் காம்பினேஷனான இந்த வடையை பற்றி சொல்லி ஆகணும். இந்த வடையில் உப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் மாவாகவும் இருந்துச்சு. இந்த பொங்கல் ஒரு ஆவரேஜான பொங்கல். சாம்பார் வந்து எனக்கு ஒரு காரக்குழம்பு டேஸ்ட் தான் கொடுத்துச்சு. ரிவ்யூவோட முடிவு என்னன்னா, 137 ரூபாய்க்கு இந்த பொங்கல் அண்ட் வடை ஒர்த் இல்லை. இன்னும் கூட இந்த பொங்கல் சரணாவோட டேஸ்ட்டும் குவான்டிட்டியும் மேட்ச் பண்ணலை.